என்னம்மா சந்தோஷமானு கேக்குறீங்க? சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவ்வளவு பெரிய சந்தோஷத்துல இருக்கேன். அப்படி சொல்ற கண்ணா, சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருக்கும் சந்தோஷமானு கேக்குறா இவ. அட, இதோ மாப்பிள்ளையே வந்தாச்சு. டேய் மாப்பிள்ள, இன்னும் என்ன அங்க நின்னுட்டு இருக்கான்? உள்ள வாடா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். வாடா. வாங்கண்ணா, நீங்க தான் வந்தீங்களோ? நான் கூட மாப்பிள்ளன்னு சொன்னதும் சக்தி தான் வந்துட்டானு நினைச்சேன். அவர் பாருங்க, உங்களை கூப்பிட்டுக்கு பதிலா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுட்டாரு. அப்பா, நீங்க இப்படி கூட விளையாடுவீங்களோ? அதானே, பரவாயில்ல. அண்ணனுக்கு விளையாடுறதுல கூட இருக்கேன். நான் அண்ணனை எப்பவுமே ஸ்ட்ரிக்டாவே பாத்துட்டேன். டேய் ராஜசேகர், எந்த இடத்துல எப்படி நடந்துன்னு தெரியாது, இங்க வந்து விளையாடுற இருக்கான். அவர் அப்படிதானா? அண்ணா வாங்கண்ணா, உள்ள வாங்க. விளையாடுறானா? நான் அதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? டேய் முத்து, உண்மையாவே உன் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ள இவன் தான். யாரு இருந்தாலும்? டேய் என்னடா சொல்றான்? அப்பா, அப்பா ஏதோ விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அப்பா விளையாடாதீங்கப்பா. பாருங்க, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. போதும்ப்பா, உங்க விளையாட்டு நிறுத்துங்கப்பா. டேய் வாய மூடு. நீ யாரா? வாய மூடு. முத்துவேல், உன் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளையே இவன் தான். டேய் ராஜசேகர், என்ன சொன்ன? என் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ள இவனோ? அப்ப சக்தியா? யாரு? என் பிள்ளைய கேக்குற? டேய், என் பிள்ளைய உன் வீட்டுக்கு மாப்பிள்ளைய அனுப்புறதுக்கு என்ன முட்டாள் நான் நினைச்சேன். அண்ணே, என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடந்துட்டு இருக்கு? அண்ணே, ஸ்ரீகுட்டிக்கு மாப்பிள்ள சக்தி தானே? ஏன்ப்பா இப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க யாராலையும் இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுப்பா. அப்பா போதும்பா, இதெல்லாம் வேண்டாம். விளையாடுனது போதும்பா. டேய், உன்னை அப்பவே பேசாதன்னு சொல்லிட்டேன். யாரா நீ? நீ எதுக்கு இந்த விஷயத்த தலையிட்டு இருக்கோம்? வாய மூடிக்கிட்டு ஓரமா நில்லு. ராஜசேகர், கார்த்தி கேட்கறதுல என்ன தப்பா இருக்கு? இங்க பா ராஜசேகர், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் மாப்பிள்ளன்னு சொன்னது உன் பையன் சக்தியும். ஆனா நீ எவ்வளவு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டேன். நம்ம மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கோம். யாரா இவன்? என்ன ராஜசேகர், என்ன நடந்துட்டு இருக்கேன்? என்ன வர சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு என்னமோ இப்படி பேசிட்டு இருக்காங்க. டேய் நாயகம், கொஞ்சம் அமைதியா இரு. இங்க எல்லாரும் கொஞ்சம் பேதளிச்சு போய் நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு எல்லாம் புத்தி தெளிஞ்சிரும். தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்த மேலேயே பார்க்கணும். ராஜசேகர், நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் மாப்பிள்ளன்னு வந்து உன் வீட்டு பையன் சக்தியும். ஆனா நீ நம்ம வயசுல ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கோம். டேய் முத்துவேல், வாய மூடு. இப்ப கோவப்பட்டு கொந்தளிக்கிற இடத்துல நீ இல்ல. ஒன்னும் இல்லாத பிச்சைக்காரன் நாய்க்கு இப்படிப்பட்ட வந்தா மாப்பிள்ளையா வர முடியும்? என்ன மாதிரி பணக்கார விட்டு அவளோட பையன் உனக்கு மாப்பிள்ளையா வருவானோ? என்ன நடக்குதுங்க? என்னையா நடக்குதுங்க? ஏன் மஞ்சு, இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தியா என்ன? நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன். எல்லாம் உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோமே. என்னமோ பண்ண போறேன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஐயோ, எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து நீ ஏதோ தப்பு பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன்ல, இந்த குடும்பத்துக்கு எந்த துரோகமும் பண்ணாதன்னு. ஏன் அப்படி பண்ணா கேக்குறான்ல. மஞ்சு, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அமைதியா வாய மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. டேய் ராஜசேகர், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்ததுக்கு காரணமே நண்பன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் நான் அமைதியா இருந்தேன். என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கும் தெரியும்டா. அதான் இதுக்கு மேலே நாளை கடத்தக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு பிளானை போட்டேன். ஆமா, இங்க பாரு, இப்போ உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கு தான் சொல்றேன். நண்பனா போயிட்டியே, இவ்வளவு நாளா பழகிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதோ இவனை நான் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா கேட்டிருக்கேன். ரொம்ப பெரிய பணக்காரங்க. என்ன, உன் பொண்ணை 3ஆம் தரமா கல்யாணம் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஒன்னும் பெருசா எதுவும் இல்லை. உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கும். நீங்களும் அந்த சொத்துனா குதூகலமா இருக்கலாம். டேய் ராஜசேகர்,
நான் விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், நீ பச்சை துரோகிடா நீனு. இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு நண்பனா இருந்ததை நினைச்சு இப்போ அசிங்கப்படுறேன்டா நானு. என்ன நண்பனா நினைச்சு அசிங்கப்படுறியா? நீ எனக்கு நண்பனா கிடைச்சதுக்கு எத்தனை தடவை நான் அவமானப்பட்டிருக்கேன்டா. அந்த அவமானத்துக்கு பதில் அடிதான்டா இது. அடச்சீ, வாய மூடா. எனக்கு அது நான் உன்னை அவமானப்படுத்திருக்கேன். நான் அவமானப்படும் போதெல்லாம் வாய மூடி வேடிக்கை பார்த்து வந்தானடா நீனு. ஒரு வார்த்தை பேசியிருப்பேன், புரியல. ஒரு மீட்டிங்னாலும், ஒரு பிசினஸ் பத்தி பேசணும்னாலும், பிசினஸ்க்காக வெளியூர் போகணும்னாலும், வெளிநாட்டுக்கு போகணும்னாலும் எல்லாமே நீ மட்டும் தானே பார்த்தேன். நானும் வரேன்னு வந்து முன்ன நிற்கும் போது உன் கூட இருக்கிறவனுங்கெல்லாம் சைலண்ட் பார்ட்னர், அவனுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, இதுலலாம் அவனை சேர்க்காதன்னு சொல்லும் போது வாய முடி வேடிக்கை பார்த்து வந்தான்டா நீனு. அப்போ அந்த இடத்துல எல்லாம் அவமானப்பட்டவன் நான் தானே. என் அவமானத்தை ஒரு நண்பனா நீ தொடச்சியா என்ன? டேய், இதுக்காக உன்கிட்ட நான் எத்தனையோ தடவை தப்பா எடுத்துக்காதடா. அவனுங்க இப்படிதான் பேசுவானுங்கன்னு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேனடா. அதெல்லாம் உனக்கு பெருசா படலாம். பிசினஸ்னா இதுதானே உன்கிட்ட பல முறை எடுத்து சொல்லியிருக்கேனே. நீ சொல்லிட்டா என் மனசாரிடுமா? அவமானப்பட்டது பட்டது தானடா. அதுவும் அத்தனை பேர் மத்தியில இனி நான் அந்த அவமானப்படக்கூடாதுன்னா உன் இடத்துல நான் இருக்கணும். என் இடத்துல நீ இருந்து பார், அந்த அவமானத்தோட வலி என்னன்னு தெரியும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன்டா. விடுங்க, நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், நீங்க கேட்கல. ஆமா, என் பொண்டாட்டி எத்தனையோ தடவை சொன்னான் கண்மூடித்தனமா இருக்காதீங்கன்னு. ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை நான் உணர்ந்தேன். எல்லா டாக்குமெண்ட்டையும் எனக்கு ஏமாத்தி உன் பேருக்கு மாத்திக்கிட்டேன்னா டேய், சத்தியமா உன்னை விட மாட்டேன்டா. இப்ப வரைக்கும் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் உனக்குள்ள சக்தி என் பொண்ணை கட்டிக்குவான்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் ஆடக்கிட்டு கையோ கட்டிக்கிட்டு நின்று இருந்தேன். இனியெல்லாம் அப்படி நிக்க மாட்டேன்டா. இதே இடத்துல உனக்கு ஒண்ணு போதைக்கலாம். என் பேர் முத்துவேல் இல்லடா, உடம்புக்கு நாய் உன்ன. டேய், ஏட்ரா கைய ஏட்ரா. என்ன ஏதோ வெளியே சத்தமா இருக்கு, என்னாச்சு? அம்மா வேற நம்ம கூப்பிடுற வரைக்கும் வரக்கூடாது சொன்னாங்களே, போய் பார்க்கலாமா? இல்ல, அம்மா திட்டினாங்கன்னா? அம்மா திட்ட மாட்டாங்க. விட்டுறா, உண்மையா ஏண்டா என் குடும்பத்தை மொத்தமா சீரழிப்பான். உன்னை நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அதெல்லாம் விட முடியாதுடா. உன்னை நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை மட்டும் விட மாட்டேன்டா. அப்பா சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. வெளியில இது சண்டையா? என்னன்னு ஒன்றும் புரியலையே. இல்ல, இதுக்கு மேலே நம்ம உள்ள இருக்கக்கூடாது. நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். நீங்க சொன்னா கேளுங்க, வேண்டாம் விட்டுருங்க. நம்ம தலையெழுத்து இதுதானே தெரிஞ்சிச்சுல, விட்டுருங்க. விடுறா, இவன் பச்சை துரோகி. இவன் இந்த மாதிரி துரோகி எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் இவனும். ஏட்ரா கையா, யார் சட்டை யார் பிடிக்கிறது? பிச்சைக்காரன் நாயே. அப்ப சொன்னா கேளுங்கப்பா, அப்ப விடுங்க. அப்பா, நீ என்ன வெளியில வந்த? நீ போமா, நீ உள்ள போ. இங்க எதுவும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்ன கார்த்திக் பேசுற? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பிச்சைக்கார பரதேசி நாய் நீ. நீ ஏன் சட்டையை பிடிக்கிறியோ? அதுக்காகவே உனக்கு கொண்டு போட்டிருக்கணும்டா. நீ என்ன கொல்ல போறியா? சொன்னானுங்க, கண்டிப்பா நம்ம இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நிப்போம். நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்னா கேட்டீங்களா நீங்க எங்கேயாவது? பாருங்க, இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்னுட்டு. டேய், கையடா ஏடா கையா, கைய எடுக்கவா? டேய், மரியாதை. இனி வாடா போடான்னு ஒரு வார்த்தை பேசுனா மரியாதை கெட்டுடும் பாத்துக்க. நீ முட்டாளா ஏமாந்தா நான் என்னடா பண்ண முடியும்? ஏன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப நான் கோட்டீஸ்வரன்டா, நீ ஒன்னும் இல்லாத பரதேசி நாய்டா. அப்பா வேணப்பா, வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா. அங்கிள், எங்க அப்பாவை வெயிட்டுங்க அங்கிள். உங்க அப்பனுக்கு ஒரு நல்ல புத்திமதியை சொல்லி ஒழுங்கா கிடைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை ஏத்துக்க. நீ உங்க அப்பன மாதிரி முட்டாள் மாதிரி இருக்காத. என்ன என் பொண்ணு 3ஆம் தரமா ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றேன். நீ எல்லாம் முன்ன வேணப்பா. அப்பா சொன்ன கேளுங்கப்பா. அப்பா, அப்பா ப்ளீஸ் பா, சொன்னா கேளுங்கப்பா. வாங்க, அவங்க என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்ல நீங்க கேட்கலாம். இப்ப பாருங்க, வாங்க வேணாங்க, எதுக்கு உங்க பிரச்சனை? விடுங்க. இவனை நான் சும்மா விட மாட்டேன்.
இவன் பையனை என் பொண்ணுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னா நான் அதை ஏத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு ஒரு தலைவனுக்கு 3000 கட்டி தரேன்னு சொல்றானே, அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இவனை இதுக்காகவே இங்கே கொண்டுடணும். டேய், யாரோட கொல்றது? என் மேல கைய வச்சதுக்கே உன்னை பொழந்து கட்டி இருக்கணும். மாய மூடா, நண்பன் மாதிரி பழகி துரோகி ஆயிருக்கேன். நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாத வேண்டாம். டேய், என்ன என்கிட்ட ரொம்ப பேசிக்கிட்டு போறேன்? கேட்டா கையா. அப்போ விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவா எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நான் ஏழையின் பார்வையில்லை. அது யாரோ நான் தான் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி? எதுக்குங்க இந்த ஆளுக்கு நம்ம சண்டை பண்ணிட்டு இருக்கணும்? நிறுத்துங்க. அதை எல்லாத்தையும் அந்த ஏமாத்தி எடுத்துட்டாங்க. இனி அந்த ஆளுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. சுமதி, நீ எவ்வளவு சொன்னாலம்மா நானே கேட்கலாமா? நண்பனு துரோகி நம்பிட்டமா? எதுவும் நினைக்காதீங்க. நமக்கு இந்த சொத்து எதிர்த்து எதுவும் வேணாங்க. எனக்கு நீங்க தாங்க வேணும். நீங்க பொண்ணு மட்டும் தாங்க வேணும். அங்கிள், எங்க அப்பா மேல கைய வைக்க நீ யார் அங்கிள்? ஏய், என்னைய எதிர்த்து பேசிட்டு இருக்கோம்? வாயுகியெல்லாம் உடச்சிருவன் பார்த்துக்க. நிறுத்துங்கப்பா. நானும் எதுவும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, பெரியவங்களுக்குள்ள பேசியிருக்காங்கன்னு அமைதியா போனா நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறீங்க. யாரு கேட்டுப்பா அப்பா மேல கைய வச்சுங்க? அவருக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? அவருக்கு பையன் நான் இருக்கேன். எங்க அப்பா மேல கைய வைக்க நீங்க யாரு? நீ யாரு முதல்ல என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? உனக்கெல்லாம் இங்க பேசுறதுக்கு அருகதையே இல்லை. ஒழுங்கா வெளியில போட. நிறுத்துங்க அங்கிள். எங்க அப்பா மேல கைய வைக்கிறீங்க, கார்த்திக் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. உங்களுக்காக கார்த்திக் தான் பேசுவான். நீங்க அவனுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். எதுக்கு எங்க அப்பா அடிச்சீங்க? எதுக்கு எங்க அப்பா இப்படி பண்ணீங்க? என்ன லூசுத்தனமா இருந்த? இப்ப கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு புத்தி வளர்ந்துச்சா? அப்புறம் உன்ன மாதிரி லூசா என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும் அப்பன்னு சொல்லுவான். நான் முட்டாள்தனமா தலையாட்டிப்பேன் நினைச்சியா? அப்பா வேணப்பா, ஸ்ரீ எதுவும் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. நீ எல்லாம் மனுஷனா? எதுக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? அந்த குடும்பம் உன்னை வாழதான் வச்சது. இப்படி பேசிட்டு இருக்க? நண்பன் உன்னை நம்பினதுக்கு நல்லா செஞ்சுட்டாங்க. ஏய், என்னடி புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீ, அடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அரைச்சி வாய மூடுறான். உன்னால ஒரு மனுஷனாவே நினைக்கலாம். நீ எனக்கு புருஷனா? இந்த குடும்பத்தை இப்படி நடுத்தரில் வயிறு எரிய விட்டுட்டு அதுல நீ குளிர்காயன்னு நினைக்கிறீங்க? உன்னெல்லாம் என் புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. ஒழுங்கு மரியாதை வாயை மூடிடு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. வேற ஏதாவது பேசணும் அவ்வளவுதான். பா, நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்கப்பா. டேய், நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, நீ எல்லாம் இங்க இருந்து பேசுறதுக்கு அருகதையும் இல்லாதவனே. உன்னை எப்பயோ வெளியில போ சொன்னேன். போட்டா அங்கிள், இது எங்க வீடு. எங்க வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க தான் டிசைட் பண்ணணும். அது சொல்ல நீங்க யாரு? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டாலும் சுமார் இருந்துக்கிட்டேன். என்ன நீ கேள்வி கேட்கற? அப்பா, நீங்க என் கோவத்தை அதிகமாக்கிட்டே போறீங்க. இன்னொரு தடவை ஸ்ரீ அப்படி சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாங்க, நான் லூசுதான். எனக்கு உங்க பையனை கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அதோட உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு மாப்பிள்ள பார்க்க நீங்க யாரு? பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேன்னு தான் உனக்காக தேடி கண்டுபிடிச்சி உனக்கார சம்பந்தமா பார்த்து உங்க அப்பனை கூட்டிட்டு வந்தேன். உங்க அப்பன் கூட கொஞ்ச நாள் பழகிட்டேன் இல்லையா நண்பனா? அந்த ஒரு விசுவாசத்துக்காக தான் அந்த ஆளை நீ 3ஆம் தரமா கட்டிக்கிட்டு உங்க அப்பனையும் உங்க ஆத்தாலையும் எப்படியாவது வாழ வச்சுக்க. இல்லைன்னா நீ எல்லாம் நடுத்தரில் தான் பிச்சை எடுக்கணும்.
அதுவும் இல்லைன்னா வேற தொழில தான் பார்க்க வேண்டியது வரும். சீ, என்னைய சொன்ன என் ஸ்ரீக்குட்டியை பார்த்து நீ என்ன சொன்ன? டேய், நான் சொன்னதுல என்னோட தப்பு இருக்கு? இப்பவே அவ அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கான். அதான் நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறிய. நீ எதுக்கு வந்து போறன்னு உங்களுக்கு தெரியாது? அடச்சீ. மனுஷனையா எந்த உறவு முறையை எப்படி வச்சு பேசணும்னு உனக்கெல்லாம் விவசாயம் இல்ல. நீங்களாம் என்னையா மனுஷன்? உன்னெல்லாம் அப்பா சொன்ன மாதிரி இங்கேயே உன்னை பொண்ணு புதைக்கணும்டா. உன்ன எடுடா கைய எடுடா. பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் மேல அந்த கை எடுங்க. இந்த அனாத பிச்சைக்காரன் நாய் நீ ஏமாறிய கை வைக்கிறேன். உன்னை என்னைக்கோ தட்டி வெளியில தூக்கி போட்டிருக்கணும். உன்னை வீட்டுக்குள்ள வரைக்கும் விட்டேன் தெரியுமா? அதான்டா தப்பு. அன்னைக்கு உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இன்னைக்கு நீ என் மேல கை வச்சிருக்க மாட்டேடா அனாத நாய். அப்பா அப்பா யாருக்கு யாரா அப்பா? எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, என் புள்ள சக்தி. கண்ட அனாதைங்கிறப்பா நான் அப்பனா? அன்னைக்கு உன்னை அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை அப்பன் அப்பான்ட்டு இருக்க. பிச்சைக்காரன் நாய். இன்னொரு தடவை நீ நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டு பக்கம் வந்த நடக்கிறதே வேற. இனி நான் உன்னை சக்தி கூட பார்க்கவே கூடாது. சக்தி கூட மட்டும் இல்ல, என் வீட்டு ஆளுங்ககிட்ட யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது. என் வீட்டு பக்கமே வராதான் அனாத நாய. கார்த்திக், அம்மா, நான் அனாதம்மா. நான் அனாத. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உதவி வரைக்கும் எல்லாரோட பாவத்தையும் சாபத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை என்னங்க பண்ணா? ஏங்க அந்த பிள்ளை இப்படி மனசு நோக்கிற அளவுக்கு பேசுறீங்க? டேய், சொன்னது புரியுதா? இனி நான் உன்னை என் வீட்டு பக்கம் பார்த்தேன், அதுலயும் சக்தி கூட பார்த்தேன். இனிமே நீ சக்தி கிட்ட பேசுறத நான் பார்க்க கூடாது. நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு தான் பிறந்திருந்தீன்னா என் பையன் கூட பேச்சு வார்த்தை வச்சுக்க கூடாது. என் பையன் கூட மட்டும் இல்ல, என் வீட்டு ஆளுங்க யார் கூடயும் தான். நிறுத்துங்க அங்கிள். அங்கிள், கார்த்திக் மேல இருந்து கையை எடுங்க. கையை எடுங்க அங்கிள். எடுங்க அங்கிள். கார்த்திக், கார்த்திக், ஸ்ரீ, எந்த போ கார்த்திக். நாங்க பேசிக்கிறோம். போ கார்த்திக். இல்ல ஸ்ரீ, அது நான் எங்களால நீ மறுபடியும் அவமானப்பட வேணாம் கார்த்திக். போ. இல்லம்மா. கொஞ்ச நேரம் நீங்க இருந்தாலும் நீ சேர்த்து வச்சு பேசினாரு முடிச்சே போட்டுருவாங்க. அது நம்மளால தாங்கிக்க முடியாது கார்த்திக். நீ போயிடு. ஆமா ஸ்ரீ, சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. நான் போறேம்மா. போயிடு கார்த்திக். கார்த்திக், அம்மா சொல்றேன்டா. அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. நான் அண்ணாதம்மா, எனக்கு அம்மாலாம் இல்லம்மா. என்ன பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா? வெளியில போனா. அங்கிள், இன்னும் ஒரு வார்த்தை கார்த்திக் நீங்க ஏதாவது பேசுனீங்க இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் சிறுபடிதாங்க கூடலையே சிறுபடி சுமந்த புள்ள கையத்துல தொக்கும் முன்னே தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன். தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு. ஆனெங்கும் வண்ணம்
போறேம்மா. கார்த்திக், கவலைப்படாத. நமக்கு தெரியும் நம்ம எப்படின்னு. கரையை கழித்து நிலவை பார்த்து தூங்கடா கண்ணா, நிலவை கழித்து கரையை பார்ப்பது ஏனடா கண்ணா, நிலவை கழித்து கரையை